ஸ்கந்தனருள் ஸ்கந்தனருள் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் இதுவரையில் மந்திரங்களை எழுத்து வடிவிலும் குரல் வடிவிலும் பதிவு செய்து வந்துள்ளேன். தற்போது புது முயற்சியாக மந்திரங்களுடன் தொடர்புடைய தெய்வங்களின் கதைகளையும் சேர்த்து தொகுத்து வழங்கலாம் என முடிவு செய்துள்ளேன். நம்மில் பலருக்கும் தெய்வங்கள் பற்றிய கதைகள் தெரியலாம் அல்லது தெரியாமலும் இருக்கலாம். நான் இப்பதிவில் எனக்கு தெரிந்த தெய்வங்களின் கதைகளை பற்றி கூறுகிறேன். இதில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் அதனை பற்றி தெரிந்தவர்கள் என் தவறை சுட்டி காட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சரியாக இருந்தால் அதனையும் தெரியப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். தவறுகள் இருந்தால் அதனை திருத்திக் கொள்ளவும், சரி என்றால் என்னை மேம்படுத்திக் கொள்ளவும் இது உதவும். நன்றி. கதையும் ஸ்லோகமும். அத்தியாயம் 1. துர்க்கையம்மன் மந்திரம். இந்த அண்ட சராசரத்தையும் பாதுகாக்கும் தேவியாகவும் சக்தியாகவும் இருப்பது துர்க்கையம்மனே. சமஸ்கிருதத்தில் துர்கா என்றால் தகர்க்க முடியாத கோட்டை என்று பொருள். இந்த அண்ட சராசரத்தையும் பாதுகாக்கும் தேவியாகவும் சக்தியாகவும் இருப்பது துர்க்கையம்மனே. துர்க்கையை சிலர் துர்க்க தினாசனி என்றும் அழைப்பார்கள். அதன் பொருள் அனைத்து துயரங்களையும் நீக்குபவர் என்பதாகும். துர்கா தேவிதான் நம்மை பாதுகாப்பாக பராமரிப்பவர். அதே சமயம் தேவைப்பட்டால் அழிக்கவும் செய்வார். சுருக்கமாக சொல்லப்போனால் நம்மை ஒரு தாய் போல் பாதுகாப்பவரும் இவர்தான். நாம் தவறுகள் செய்யும் பொழுது நம்மை தண்டிப்பவரும் இவர்தான். அதனாலேயே இந்து மதத்தில் மிக சக்தி வாய்ந்த கடவுள்களில் ஒருவராக துர்காதேவி உள்ளார். உங்களை அனைத்து தீய சக்திகளிடமிருந்தும் பாதுகாக்கும் துர்க்கையை பக்தியுடன் வழிபடுதல் வேண்டும். மகிஷாசுரனை வதம் செய்ய 3 தேவியர்களும் இணைந்து துர்க்கையாக மாறி 9 நாட்கள் கடும் தவம் புரிந்தனர். அந்த 9 நாட்களை தான் நாம் நவராத்திரி என்று அழைக்கிறோம். மலைமகள் எனும் பார்வதி தேவியும், அலைமகள் எனும் மகாலட்சுமியும், கலைமகள் எனும் சரஸ்வதி தேவியும் மூவரும் சேர்ந்த உருவம்தான் துர்க்கை. இந்த அண்ட சராசரத்தை பாதுகாக்கும் தேவி துர்க்கை நம்மையும் பாதுகாக்க வேண்டி இந்த மந்திரத்தை கூறுவோம். துர்க்கையம்மன் மந்திரம். சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வாத சாதையே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. இந்த மந்திரத்தை நாம் அனைவரும் அனைத்து சுப காரியங்களிலும் கேட்டிருப்போம். துர்கா தேவி அனைத்தையும் விட புனிதமானவள் மற்றும் மங்களகரமானவள் ஆவாள். 3 உலகிற்கும் கடவுளான துர்க்கைக்கு பிடித்த மந்திரம் இதுதான். இந்த மந்திரத்தை நாம் தினமும் நம்மளால் இயன்ற அளவு கூறுவோம். நல்லதே நடக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.